ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்மளை குறித்து நம்ம எப்படி நினைக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்? என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமே, நல்லா வச்சிருக்கார், நல்லா வச்சிருக்கிறார், நல்லா வைக்கிற வல்லவராக இருக்கிறார். நம்பர் 2 ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ஆண்டவர் 119வது சங்கீதத்தினுடைய 71வது வசனத்தை வாசிக்கலாமா? 119வது சங்கீதம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவ மனுஷன் எழுதும் போது என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டது எனக்கு நல்லது, நான் பணம் சம்பாதிச்சது எனக்கு நல்லது, இந்த போஸ்டிங் ஆண்டவர் கொடுத்தது எனக்கு நல்லது, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனை என்னை இப்படி வச்சிருக்காரு, அதுதான் எனக்கு நல்லது. இந்த தேவ மனுஷன் நல்லதுன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு அவனுடைய வாழ்க்கையில. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு வந்ததுனால நல்லதுன்னு சொல்றதுக்கு 1000 இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல, ஆனா எது எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நம்பர் 2 இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய 2வது நினைவு என்ன அப்படின்னா, எனக்கு நடந்த எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். என் கண்ணுக்கு அது தீமை, என்னுடைய யோசனைக்கு அது தீமை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அது தீமைன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் ஒன்று நினைக்கணும், இல்லை இல்லை இல்லை, என் வாழ்க்கையில எது நடந்திருக்கலாம், சிலரை இழந்திருக்கலாம், சிலர் மரித்திருக்கலாம், சிலர் விட்டு போயிருக்கலாம், சில சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ண வைக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராம இருக்கலாம், சில இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்படலாம், சில நஷ்டங்கள் உங்களை அறியாமல் வரலாம், சில இடத்துல உங்களை தூக்கி ரொம்ப பெரிய இடத்துல போட்டிருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுங்க, உங்க மனசுல ஒண்ணு நினைச்சுங்க, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எனக்கு நடந்தது எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, தீமைக்கு இல்லை, நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க எந்தெந்த காரியமெல்லாம் மனதில் எனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, எனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி நடந்துருச்சு, யாருக்கும் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னெல்லாம் இதுவரைக்கும் இந்த செய்தியை கேட்கிற வரைக்கும் எனக்கு அந்த தீமை தான் எனக்கு காரணம், அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இது மட்டும் நடக்கலைன்னா நான் இப்படி ஆயிருக்க முடியாது, இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் என்றால், ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கு சிஸ்டர், பிரதர், நிச்சயமா அதுல ஒரு நல்லது இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை கர்த்தர் இப்படிப்பட்டிருக்கிற தீமையை எனக்கு அனுமதிச்சிருக்கவே கூடாது, நான் என்ன பண்ணுவேன், எப்படி இதை கடந்து போவேன். ஆனா நீங்க கொஞ்சம் வருஷம் தாண்டி, சில நாட்கள் தாண்டி நீங்க நிறைய பேர் சொல்லுகிற சாட்சி என்ன அப்படின்னா, அன்னைக்கு இது நடந்ததுனால தான் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வெற்றியாய் மாற்றி இருக்கிறார், அன்றைக்கு இது நடந்ததுனால தான் இப்படி நான் இருக்கிறேன், அன்னைக்கு நடந்ததுனால தான் அதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இதனால தான் நான் தேறின ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேன். சோ என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது எல்லாம் எதற்காக தான்? நன்மைக்காகவே. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அது நன்மைக்காகவே.
தானியேலுக்கு அப்படிப்பட்டிருக்கிற சிங்க கெபி வந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் மாறினது. தாவீது சிங்கங்களுடைய கெபியிலே தங்கி இருந்தது நன்மைக்காக மாறினது. அவனுக்கு ஒரு எதிர்ப்பு எழும்பினது நன்மைக்காகவே மாறினது. எல்லாருடைய கண்ணிலையும் தீமையாய் தெரிந்தாலும் ஆண்டவர் அதை என்ன பண்றாருன்னா, அதுலயும் ஆண்டவர் ஒரு அழகான நன்மையை கர்த்தர் வைத்திருந்தார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் பல வருடமாய் குழந்தை இல்லாமல் அவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. அப்போ அந்த 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 ஊழியக்காரருடைய மனைவி 9வது மாசத்துல இருக்கும்போது திடீரென்று ஒரு வயிற்றுல அப்போ தான் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. திடீர்னு வயிறு வலி ரொம்ப அதிகமாகி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை நல்ல க்ரோத் இருக்கும், ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுனா அவங்க ஆப்ரேஷன் பண்ணுகிற சில நிமிடங்களுக்குள்ளேயே குழந்தை உள்ள இறந்துருச்சு. அப்படியே பிறக்கும்போது 9 மாதம் பல வருடமாய் குழந்தை பாக்கியம் இல்லாம அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. 9 மாதம் சுமந்து பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு துணி வாங்கி வச்சுட்டாங்க, எல்லா பக்கத்துலையும் சொல்லியாச்சு. எல்லாம் பண்ணினாலும் குழந்தை அப்படியே இறந்து பிறந்துருச்சு. ஐயோ, ரொம்ப துக்கமானது. அந்த குழந்தைய கொண்டு போய் அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு தன்னுடைய வேதத்தை எடுத்து மடிச்சு ஒரு மேலே அலமாரியில் வச்சு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாராமா, நான் இனி இந்த பைபிளை எடுக்க மாட்டேன், நான் இனி இந்த பைபிளை தூக்க மாட்டேன். எனக்கு இவ்வளோ பெரிய தீமை நீங்கள் அனுபவிச்சிங்கல்ல, எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய தீமையை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துருச்சு? ஆண்டவரே, நான் எவ்வளோ ஊழியம் நான் செஞ்சுருக்கிறேன், நான் இனி இந்த பைபிளை தூக்கி சுமக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, நான் இதை வச்சிடறேன், நான் யாருக்கும் நீ எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு போய் படுக்கை அறைக்கு போனார். படுக்கை அறைக்கு போய் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி ஒரு சொப்பனம். அப்போ இவருக்கு பிறந்திருக்கிற அந்த குழந்தை எப்படி பிறக்கும், இந்த குழந்தையினால வருகிற ஆபத்து, அந்த குழந்தையினுடைய பலவீனம், இது எல்லாத்தையும் அது ஒரு பெரிய விஷயம், அதை வெளியே கூட சொல்ல முடியாது. அதை சொப்பனத்துல பார்க்கிறாரு. சொப்பனத்துல பார்த்த உடனே ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கா இருக்குமா, இதையா ஆண்டவர் எனக்கு தடுத்து நிறுத்தினார். உடனே அந்த தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு உட்கார்ந்த, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இவ்வளவு பெரிய தீமையை நீங்க என் கையில கொடுக்காம அதை நன்மையா மாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணி இருக்கிறீங்க. இல்ல நான் திரும்ப உன்னுடைய வேதத்தை நான் கையில எடுப்பேன்னு மறுபடியும் தன்னுடைய வேதத்தை கையில எடுத்து இன்றைக்கு ஆண்டவருக்காக பெரிய சாட்சியாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எதையுமே அது மற்றவங்களுக்கு அப்படி அனுமதிக்காம இருக்கலாம், உங்களுக்கு அனுமதிச்சிருக்கலாம். 1000 பேரை சுத்தி பார்க்கும்போது அவங்க இது உனக்கு உன் வாழ்க்கையில இது ஒரு பெரிய அழுக்கு, இல்லைன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காயம் அப்படின்னு பல பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா உங்க மனசுக்கு ஒண்ணு தெரியணும், கண்டிப்பா இதுல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா நான் ஆண்டவரை தேடி இருக்க மாட்டேன், இல்லைன்னா ஆண்டவரோட கூட நடந்திருக்க மாட்டேன், நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு பலரை கொண்டு வந்தது நன்மை அல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்ச சில உபத்திரவங்கள், கர்த்தர் அனுமதிச்ச சில தனிமைகள், கர்த்தர் அனுமதிச்ச சில பாடுகள் தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதனாலதான். கண்டிப்பாக அது தீமையானது அல்ல, கண்டிப்பா கர்த்தர் அதை நன்மையாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து அப்படியே சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு நடந்தது எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நன்மைக்காகவே. நீங்க உங்க மனசுல அதை நன்மைக்காகன்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். இதுல ஒரு நன்மை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதே காரியம் அநேகருக்கு சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க முதல்ல அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தது நன்மைன்னு நினைங்க. நீங்க நன்மைன்னு நினைச்ச உடனே அந்த காரியம் தீமையாய் அல்ல, அது கண்டிப்பாக நன்மையாய்த்தான் மாறும், நன்மையாகத்தான் மாறும். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசிங்க, வேகமாய் நம்ம வாசிக்கலாம்.
தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 118வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 118வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்படின்னா இந்த சங்கீதக்காரன் தனக்கு வந்திருக்கிற அவர் தாண்டின பிரச்சனை, அவருக்கு எதிராய் வந்த மனிதர்கள் ரொம்ப பெரிய பலசாலிகள். சில இடத்துல வேதம் சொல்லுகிறது, மரணத்திற்கும் அந்த மனுஷனுக்கும் ஒரு அடி கூட தூரம் இல்லையாமா. அவ்வளவு பக்கத்துல மரணம் இருக்குது, அவ்வளவு பக்கத்துல பிரச்சனை இருக்குது. அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்படின்னா அந்நிய தேசத்துக்குள்ள போய் ஆபத்து இருக்கிற இடத்துல போய் அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்ததுதான் யாருன்னா இந்த தேவ மனுஷன். ஆனா இந்த மனுஷன் சொல்றான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவருடைய மனசுல ஆழமா ஒண்ணு இருந்துச்சு, எனக்கு எதிராளிகள் யாருமே இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உங்களை குறித்து நினைக்க வேண்டிய 3வது நினைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய எதிரி பாஸ்டர், எனக்கு எங்க போனாலும் எதிரி பாஸ்டர், அங்க சுத்தினா அங்க எதிரி, இங்க சுத்தினா இங்க எதிரி, இதை திரும்பினா இது எதிரி. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எதிரிகள் நமக்கு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் பயப்படுறாங்க, என்னை கத்தியை வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, என்னை குத்திடுவாங்க போல தெரியுது, என்னை கொன்றுவாங்க போல தெரியுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பயப்படவே வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதுனாலே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதே இல்லை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 பேர் இருந்தாங்க. இந்த 12 பேர்ல ஏசப்பாவுக்கு எதிரின்னு சொன்னா யாரு? என்ன சொல்லுவீங்க? யூதாஸ். ஆனா இந்த யூதாஸ ஆண்டவர் எதிரியே, கொலகார பாவியே, காட்டி கொடுக்கிறவனே அப்படின்னு சொல்லுகிறதை விட ஆண்டவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். காரணம் என்னன்னா, எப்பா நீ எனக்கு எதிரி இல்லை, நீ எனக்கு எதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாதான் இந்த பிதாவின் சித்தம் நிறைவேற முடியும். அதனால எனக்கு என்ன இல்லைன்னா, எனக்கு எதிரின்றது யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த இட்லி மாவு அரைச்சி விற்கிறதுக்கு வீட்டில் ஒரு கிரைண்டரை வாங்கி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, உங்கள் கணவனாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனதார ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணி முடித்த உடனே இன்னும் ஒரு ஜெப குறிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரி என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொன்னால், நான் இட்லி மாவு கடை வச்சிருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, கேரளா போயிட்டு வருவாளோ ஒன்று, இவ எனக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டான்னா நான் இந்த வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல பாஸ்டர், நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற அம்மாவுடைய பேரை சொல்லி நீங்கள் கொஞ்சம் கட்டி ஜெபம் பண்ணிட்டு போங்க, அவங்க எனக்கு விரோதமாக என்ன பண்ணுனாலும் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் வேற வழி இல்லையே பாஸ்டர், ஜெபம் பண்ணி தானே ஆகணும். நானும் உடனே அவங்களுடைய பேரை சொல்லி கட்டி ஜெபம் பண்ணி ஒன்றும் பண்ணாதுமா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என் மனசில் என்ன நினச்சேன் தெரியுமா, நீ ஏமா இட்லிக்கு மாவாட்டி கொடுக்கறதுக்கே நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, கோயம்புத்தூரில் மெயின் ஜங்ஷனில் 10 மாடி 5 மாடி கட்டி விட்டுட்டு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிம்மதியாக எந்த பயமும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் இல்லாத எதிரியாமா உங்களுக்கு வரப்போகிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் எதிரி. பாஸ்டர் நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு தான் பிடிக்கும் நல்லா இருக்கிறது? நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, நான் ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் பார்க்குற பார்வையிலே எரிச்சு போடுவாங்க போல தெரியுது பாஸ்டர், இப்படியெல்லாம் பார்க்குறாங்க என்னென்னமோ. அப்போது மொத்தமும் உங்களை சுற்றி எதிரிங்க தான் இருக்காங்க.
நீங்க வந்து அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே நீயும் இருக்கிறாய். உன்னை சுற்றி எதிரிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, என்னை சுற்றி எத்தனை எதிரி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் என் மனசுல என்ன நினைக்கணும்னா, என் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். செய்வனையை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பொறாமையை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என்னுடைய உயர்வை தடுக்கிறவர்களை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் கீழே விழாது. ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்திருப்பாரு. அதனால சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்யுங்க. எதுக்கு நித்திரை செய்யுங்கன்னா, அவ்வளவுதான். அவங்க வந்து உங்களுக்கு எதிரிகளா மாறி உங்களை கவுத்து விட்டாங்களா, அந்த வேலையை உங்களை விட்டு புடுங்கினாங்களா, உங்களுக்கு இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து சாட்சி வாசிச்சோம்ல, ஒரு வாசல் அடைச்சா 7 வாசலை எனக்காக திறக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். எதிரிய பார்த்து பயந்து எதையும் ஆரம்பிக்காம எத்தனை நாள் இருப்பீங்க? எதிரிய பார்த்து பயந்து வீட்டில் தூங்காம எத்தனை நாள் இருப்பீங்க? எதிரிய பார்த்து பயந்து தலைமாட்டுக்குள்ள பைபிளை வச்சது எத்தனை நாளைக்கு இருக்கிறது? எதிரிய பார்த்து பயந்து காலில் எந்திரிச்சோன்னா தண்ணியை முழுக்க தெளிச்சு விட்டு, இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா எனக்கு எதிரி இருக்கிறாங்கன்ற பயத்திலேயே நான் என்ன பண்ண வேண்டாம்? சொல்லுங்க சத்தமா ஆமென். 2005 இந்த ஊழியம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026, இத்தனை வருஷம் ஆகுது. உடைச்சாங்க, மேலே கல் தூக்கி போட்டாங்க, பொருளை திருடிட்டு போனாங்க, கேமரா உடைச்சாங்க, சண்டைக்கு வந்தாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க, அழிச்சிருவோன்னாங்க, துரத்திடுவோன்னாங்க. இது எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஏதாவது ஒண்ணு நமக்கு தீமையா முடிஞ்சிருச்சா? அவங்க உடைக்க கட்டினார், அவங்க பிரச்சனை பண்ண பெருசாயிருச்சு. அதனால ஆண்டவருடைய சித்தம் ஒரு நாளும் தடைபட்டு போகவே போகாது. அதனால நீங்க மனசுல எப்பவுமே நினைக்கணும், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். மனசார இப்ப சொல்லுங்க, எனக்கு எதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பாக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரி யாரும் இல்லை. நீங்க பாக்குறத பார்த்தா எப்படி தெரியுமா? போன வாரம் தான் பாஸ் என்னை ஏமாத்திட்டு போன அவன், நீ எதிரி இல்லைன்றீங்க. அவனை பார்த்தேன்னா நானே வெட்டி விடுவேன் அப்படின்றது மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க எதிரி இல்லை, நம்ம வளர்ச்சிக்காக ஆண்டவர் அனுமதித்த ஒரு பாத்திரம், நம்முடைய உயர்வுக்காக ஆண்டவர் நம்ம அனுமதித்த பாத்திரம், நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஆண்டவர் அனுமதித்த ஒரு பாத்திரம். அவர்களால ஒன்றும் செய்ய, சொல்லுங்க எல்லாருமே உங்க மனசுக்குள்ள இப்ப அந்த பர்சனை கொண்டு வந்து நிறுத்திட்டு சொல்லுங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மிஞ்சி எப்படிப்பா உங்களுக்கு விரோதமா நிக்க முடியும்? ஆமென். மொர்தெகாய கூட வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவனை வந்து இவன் ராஜாவை காப்பாத்தின விஷயம் ராஜாவுக்கு போயிடுச்சுன்னா அடுத்து உடனே அவனுக்கு என்ன உயர்வு கிடைச்சிடும்? அவனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடும், அவனுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிடும். அதனால அங்க மொர்தெகாய்க்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே மறைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாளாகம புஸ்தகத்துல எழுதி இருக்கு, மினிட்ஸ்ல எழுதிட்டாங்க. ஆனா ராஜாவுக்கு ஒரு பயம் வாயை திறக்கல. உங்களை காப்பாத்தினவர் அவர் சொன்னா அவனை பெரிய ஆளாக்கிடுவாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, ஏன்பா இப்படி பண்றீங்க? நீங்க என்னமோ மறைச்ச உடனே என் பிள்ளை செஞ்ச நன்மை வெளியே வராதுன்னு நினைக்கிறீங்களா? போடு. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கமே வரல. தூக்கம் வராத உடனே என்ன பண்ணலான்னு தெரியல, டிவியும் இல்லை, எடு புத்தகத்தை வாசி. அந்த பேஜை வாசிக்கிறவனுக்கு எந்த பேஜ் வந்துச்சோ தெரியல, திறக்கும் போது கரெக்டா அந்த பேஜ் வருது. வாசிச்சா மொர்தெகாயை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அதனால நான் நம்புறேன், எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன் நல்ல கைகளை தட்டி ஆமென். சத்துரு எனக்கு ஒரு வாசல் அடைக்கும் போது கர்த்தர் எனக்காக 7 வாசல்களை திறக்கிற கர்த்தர். அப்ப எல்லாருமே வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருங்க. எப்படின்னா தைரியமா இருங்க. எனக்கு எதிரி யாரும், சொல்லுங்க சத்தமா. நிறைய பேருக்கு குழப்பமே இதான குழப்பம். இல்லைன்னு சொன்னாதான் உங்களுக்கு பாஸ்டர் நல்லவரே இல்லையே.
இல்லைன்னு சொல்ற பாஸ்டருக்கு வல்லமை இல்லை, இல்லைன்னு சொல்ற பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இல்லை, இல்லைன்ற பாஸ்டர் இருக்குன்னு சொல்ற பாஸ்டர் தான் வரம் பெற்ற பாஸ்டர், இருக்குன்னு சொல்ற பாஸ்டர் தான் பிசாசு துரத்துகிற பாஸ்டர், இருக்குன்னு சொல்ற பாஸ்டர் தான் கரெக்டா ஊடுருவி பாய்கிற பாஸ்டர். அப்படிதானே? சில சில நான் சொல்லிடுறேன், சில விசுவாச மக்களுக்கு அப்படிதான். கண்ணை மூடிட்டு இருக்கு 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 இருட்டா இருக்கு, அங்க ஒரு கருப்பு உருவம் தெரியுது, உனக்கு பின்னாடியே சுத்திட்டு வருது, வெற்றுக்கும் போகும்போது கதவு தன்னை போல அடைச்சிருச்சா முந்தின நாளைக்கு? ஆமா பாஸ்டர், காத்தடிச்சு அடைச்சது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி சாத்தான் பின்னாடி வந்து தள்ளிட்டான், அதை பார்த்து நீ பயந்துட்ட தானே, இப்போ பாரு நான் வந்து துரத்துறேன் அப்படின்னு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி போயிருச்சு சிஸ்டர் அப்படின்னா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு உங்களை மாதிரி வல்லமை உள்ள பாஸ்டர் இல்லை அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து காத்தடிச்சு கதவு இந்த மாதிரி பண்ணது யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி பயமாக இருக்குன்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சந்தேகம் வரும், நான் இவ்வளோ அக்கிரமம் பண்ணி தர்றேன், என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இருக்க. அப்படி நிறைய பேருக்கு பயம், நிறைய பேருக்கு பயம், எனக்கு எதிரி எனக்கு எதிரி. ஆமேன். இல்லை, எனக்கு எதிரி யாருமே இல்லை. யார் எதிரின்னா உங்களுடைய எதிரி பிசாசானவன். சத்ரு தான் நமக்கு எதிரி, சத்ரு தான் நமக்கு எதிரி. ஆனால் அவன் நமக்கு விரோதமாய் போடுகிற திட்டங்களை எல்லாம் முறியடிக்கிறதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக என் மனசுக்குள்ள ஒரு நினைவு நினைக்கணும். நல்லா கவனிச்சுங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சா, அதுக்காக அப்படி மூஞ்சி கழுவாம போய் நிற்க சொல்லலை, போய் நிற்கும் போது நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நான் நல்லா இருக்கேன். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஃபர்ஸ்ட், நிறைய பேரை காட்டலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. நிறைய ரொம்ப ரொம்ப ஐயா சொல்றாரு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாராமா. இந்த திருப்தியா நான் என்ன சொல்றேன்னா, இன்னொருத்தருடைய ஜெயத்தை நம்ம ஸ்கூல்ல என்னதான் மார்க் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு ஒருத்தர் தான் இருப்பாங்க. நம்ம அவங்க அளவில் படித்தாலுமே மார்க் போடுறவங்களுக்கு அதுக்கு மிஞ்சி மார்க் போட முடியாது. அதனால இன்னொருத்தருடைய மார்க் எனக்கு வேணும்னு வாழ வேண்டாம். நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக கர்த்தரோட வாழ்ந்தா போதுமானது. அதற்கு மிக அவசியமானது என்னுடைய நினைவு. ஃபஸ்ட்டு நினைவு எப்படி இருக்கணும்னா, என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க, என்ன இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறீங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது நம்பர் 2, எனக்கு நடந்ததெல்லாம், சத்தமாக சொல்லுங்க, நடந்ததெல்லாம் இப்போ காலதாமதம் ஆகிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா? சத்தமாக சொல்லுங்க. நல்லதா நல்லதா நல்லதா. எனக்கு அறியாம அங்க ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக என் மனசுல சொல்லணும், எனக்கு எதிராளிங்க யாருமே இருக்காங்களா இல்லையா? எனக்கு எதிராளி யாருமே இல்லை. நான் என் கத்தியை தூக்கிட்டு கையிலையும் போக வேண்டாம், துப்பாக்கியை லைசன்ஸ் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, நான் வெட்டுக்கத்திய பியூரோவில் தொங்க போட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. என்னை காக்கிறதுக்கு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அப்படி என்னை கொன்று போட்டாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமேன். அந்த தகடு துண்டை தூக்கி வெளியே போட்டுருங்க, அந்த எலுமிச்சம்பாயை ஜூஸ் போட்டு குடிச்சுங்க, வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமேன். பாஸ்டர் யாரோ ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டாங்களேன்னு நினைக்காதீங்க, பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிங்க, சரியாக போயிடும். ஆமேன். அதனால் எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான. கடைசியாக ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு
தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம பாஷையின்படி இன்னைக்கு பிரியாணி கிடைச்சுன்னா அதை என்ன பண்ணு, திருப்தியா சாப்பிட்ரு. ஆனா நாளைக்கு கஞ்சி கொடுக்கும்போது வருத்தப்படாத, இந்த கஞ்சி ஏன் வந்துச்சுன்னு சிந்தனை செய். ரெண்டையும் யார் தான் அனுமதிக்கிறாராமா சொல்லுங்க? நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லு. நீயா ஒரு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சிந்தனை செய். இதை ரெண்டையும் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுன்றத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே யோசிக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு புகழ ஒரு காலம் உண்டு, சொல்லுங்க இகழ ஒரு காலம் உண்டு. அப்போ அழகா இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, வயசாகிறதற்கு ஒரு காலம் உண்டு, அம்மா அப்பா நம்மோடு இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நம்மளை விட்டு போவதற்கு ஒரு காலம் உண்டு, நல்ல பாக்கெட் நிறைய காசு இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இல்லாத காலமும். சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் இதை சரியா அறிஞ்சது யார் அப்படின்னா யோபு. அவர் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் நிரந்தரம்னு நினைக்கிறோம். இந்த பாசம் நிரந்தரம், இந்த அழகு நிரந்தரம், இந்த மனுஷன் நிரந்தரம், இந்த சந்தோஷம் நிரந்தரம், இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் நிரந்தரம் நினைக்கிறதுனால தான் அது நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் போது நம்ம நிறைய பேர் வெக்ஸ் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயோ நான் மலை போல நம்பினேனே, இப்படி யோசிச்சனே, இன்னைக்கு திடீர்னு இப்படி விட்டு போயிட்டாங்களே. நீங்க ரெடி ஆகுங்க. ஒரு பிறந்து ஞானம் வந்த உடனே ஒரு பிள்ளை ரெடி ஆகணும். எதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா, எல்லாமே டெம்பரவரிப்பா. சொல்லுங்க சத்தம். எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே மாறி போகும், எல்லாமே மாறி போகும், எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். நீங்க எல்லாருமே இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை எடுத்து பார்த்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். சரி எப்படி இருந்திருக்கிறோம் பாருங்க, முடியெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க, எவ்வளோ இளமையா இருந்திருக்கோம் பாருங்க, தொப்பையே இல்லை பாருங்க, ஒல்லியா இருந்திருக்கிறோம் பாருங்க. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ அதுவே இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு தானே. வயசாக வயசாக குறைஞ்சிட்டு தான் இருக்கும், பலன் குறையும், அழகு குறையும், முடி கொட்டும். இது எல்லாம் நார்மலா நடக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வேணும். என்ன நினைப்பு? எதுவும் நமக்கு, சத்தமா சொல்லுங்க, யாரு நிரந்தரம்னா அவர் மட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கேயும் அவர் நம்மோடு இருக்கிறார், பரலோகத்திலையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு ஒரு காலமும் எடுபடாத கர்த்தர், நம்மை விட்டு ஒரு நாளும் போகாத தேவன். ஹல்லேலூயா. பதவி நமக்கு இருக்கிற எதுவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருக்கணும். இப்ப என் கூட அது இருக்குது. ஆனா இது என்னை விட்டு போனாலும் நான் எப்படிதான் வாழணும்னா சந்தோஷமா தான் வாழணும். ஆனா இது எப்ப இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், இல்லாத போது அதான் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க யோபுனுடைய மனைவியை போல இது நிரந்தரம்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப நீங்க கஷ்டப்படுவீங்க. கல்யாணமான புதுசுல கணவனாருக்கு நம்ம இன்பம் தான், சந்தோஷம் தான், மனைவிக்கு சந்தோஷம் தான், இன்பம் தான். ஆனா கொஞ்ச நாள் போக 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 நிறைய பேருடைய அன்பு என்ன பண்ணிருது சொல்லுங்க. கல்யாணமான புதுசுல யாருக்காக நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டா அவருக்காக நான் வாழ்வாங்கன்னுவாங்க. ஆனா 10 வருஷம் தாண்டா யாருக்காக வாழ்றீங்கன்னா என் பிள்ளைக்காக வாழ்றேங்க அப்படின்னுவாங்க. அந்த 10 வருஷம் தாண்டி இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா யாருக்காக வாழ்றேன்னு கேட்டேன், யாருக்காக வாழ்றேன்னே தெரியல, எடுத்துக்க ஆண்டவரே. நான் அதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை அடிபட்டு திருந்தி இது பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இருக்கும், சந்தோஷம், மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனா எல்லாருடைய அன்பு என்ன பண்ணிடும்னா
கணவனார் காயப்படுத்துவாரான்னா, நீங்க ரெடியா இருந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. என்னை காயப்படுத்த அவரால் முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப காயப்பட மாட்டீங்க. பரவாயில்ல, இது நிஜம்தான், இது இருக்கிறது தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நீங்க அதையே நம்பி என்ன காயமே படுத்த மாட்டாரு, செத்தா கூட படுத்த மாட்டாருன்னா டக்குன்னு காயப்படுத்தினா அப்படியே இருதயமே உடஞ்சி ஊத்தி நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு, நான் வரல அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் சொல்றேன், யார் நிரந்தரம் அப்படின்னா அவர் ஒருவரே நிரந்தரம். ஹல்லேலூயா. பைக்கு நிரந்தரம் இல்லை, கார் நிரந்தரம் இல்லை, ஸ்டைல் நிரந்தரம் இல்லை. எல்லாமே ஒரு நாள் தாண்ட எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. ஆனால் அவரோட வாழ்கிற வாழ்க்கைக்கு மட்டும் முற்றுப்புள்ளியே. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். உங்களை செக் பண்ணுங்க, பிரதர் இவர் நல்லா வருவாரா வரமாட்டாரான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அந்த மார்க் லிஸ்ட்டை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு தூக்கிட்டு வரணும்னு சொல்ல மாட்டார். டேய், அவன் மூளையை கழட்டி பாடுறா, ஓப்பன் பண்ணி பாரு, என்ன நினைக்கிறான்னு பாரு. ஓ, இவன் நல்லா நினைக்கிறானா, கண்டிப்பாக நல்லா வந்துடுவாங்க. ஐயோ மோசமாக நினைக்கிறான்ப்பா, இவர் ரொம்ப மோசமாக நினைக்கிறான், கஷ்டம்தான்ப்பா உனக்கு கொஞ்சம். அதனால உங்களுடைய உயர்வு, வெற்றி, ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே இருக்கு? சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க. உன் கையை எப்படி வச்சு சொல்லுங்க, எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி, சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிந்தையை மாற்ற போறீங்க? எத்தனை பேர் சிந்தையை மாற்ற போறீங்க? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாட்டை நம்ம இன்னொரு டைம் பாட போறோம். 6 நோட்டு ஏற்றினா பாட முடியுமா? ஒரு 1/2 நோட்டு ஏற்றலாமா? ஓகே, எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், உங்களுக்கும் நிறைய பேர் நீ ரொம்ப அழகாக பாடுறீங்க, உங்களுக்கு நிறைய இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, இது அதிகமாக ஆர்சி திருச்சபையில் தான் இந்த பாட்டு இருக்கும். ஆனால் ஆர்சி திருச்சபையில் இருக்கிற ஒரு பாட்டை பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் பாடின ஒரே பாட்டு என்ன பாட்டு தான் அப்படின்னா இந்த பாட்டு தான். இல்லை, அந்த அவங்க பாடுற நிறைய பாடல்கள் இங்கே பாடுறதில்லை. சில இடத்துல பாடுற பாடல்கள் பாடுறதில்லை பொதுவாக. ஆனால் இந்த பாட்டு முழு கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ள பாட்டாகவே மாறிடுச்சு. இது எல்லாருக்கும் உள்ள பாட்டு மாதிரி. அதனால ரொம்ப நல்ல பாடல். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஒருத்தர் வருத்தத்தோடு அந்த இடத்துல இருந்திருக்கலாம். நான் ரொம்ப கற்பனை பண்ணினேன் பாஸ்டர், ரொம்ப கற்பனை பண்ணினேன். இவர் என்ன விடமாட்டாருன்னு நினைச்சேன், இவங்க என்ன விடமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனால் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. என் கணவனார 100% நம்பினேன், என் மனைவியை 100% நம்பினேன். ஆனால் இவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார், இவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. உங்களுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு காரியம் இப்ப நடந்திருக்கலாம், உங்களுடைய எண்ணத்திலே இல்லாத ஒரு காரியம் நடந்திருக்கலாம். நீங்க 100% நம்பி நீங்க ஏமாந்து போன யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கலாம். 100% நம்பி நான் ஏமாந்துட்டேன் பாஸ்டர், 100%. நான் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஃபர்ஸ்டே ரெடி ஆயிக்கிங்க, முதல்ல ரெடி ஆயிக்கிங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை, விட்டுட்டு போறது அப்பதான் நீங்க ரெடி. ஒரு நல்ல கணவனார் ஒரு மனைவிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மா, நீ கடைக்கு போயிட்டு வாமா, நீ வண்டி ஓட்டுமா, நீ ரெடி ஆயிக்கமா, நீ வெளியே போமா, நீ 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 நின்று பழகு, என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்காத, என்னையே சார்ந்து இருக்காத, நீ எழும்பிரு, நீ பண்ணிரு, நான் இல்லைன்னா கூட நீ என்ன பண்ணணும், நீ செய்யணும். அப்படின்றதான் ஒரு கரெக்டா ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சொல்ல வேண்டியது. ஒரு மனைவி கணவனுக்கு நீ செத்தா கூட உன்னை விட மாட்டப்பா, நான் அங்க கல்லறையில் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா இதே சுகத்தோட இதே பலத்தோட நீங்க வாழணும். அப்படிதான் ஒவ்வொருத்தரும். ஏன்னா யாருக்கு என்ன இல்லைன்னா, சத்தமா சொல்லுங்க. எல்லாதான் பழமொழி சொல்லுவோம்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லுவோம். கடைசி வரைக்கும் கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, சாவுலையும் இருக்கிறாரு, வாழ்விலையும் இருக்கிறாரு. இங்கே அப்படியே கண்ணை மூடும் போது கையை பிடிச்சி வாடா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாரு. அதனால அதை குறித்து நமக்கு கவலையே இல்லை. ஆனால் உலகத்தினுடைய உறவு உண்மையிலே சில உறவு வீதி வரைக்கும் தான், சில உறவு வீடு வரைக்கும் தான், சில உறவு காடு வரைக்கும் தான். அதுக்கு மேலே அந்த உறவு என்ன பண்ணாதுன்னா வராது.
நிறைய பேர் பிள்ளை 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 பிள்ளைன்னு நிறைய பேர் உயிரையே கொடுக்குறாங்க. 30 இயர்ஸ் 30 வயசான ஒருத்தரிடத்தில் போய் ஒருத்தர் சொல்றாரு, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா, என் பையனுக்காக வாழ்றேன் அப்படின்னு. இன்னும் 70 வயசு வாழ வேண்டியது இருக்குது, இப்பவே பையனுக்காக வாழ்ந்து, பையனுக்காக வாழ்றது தவறு இல்லை, அவருக்காக மட்டும்தான் வாழ்றது தவறு. அதனால பிள்ளை 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 பிள்ளைன்ற பாசம் இருக்கட்டும், ஆனா நான் பிள்ளைக்காகவே வாழ்ந்து என் வாழ்க்கை அழிக்க வேண்டாம். நீங்க பிள்ளைக்காக வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தூங்குங்க. கடைசியில போய் அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை வைத்த கட்டி வாயை கட்டி உன்னை நான் வளர்த்தேன் தெரியுமா, உனக்காக எவ்வளவு தூங்காம இருந்தேன் தெரியுமா, உனக்காக இப்படி தியாகம் பண்ணேன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை உங்களை பார்த்து என்ன கேட்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நான் கேட்டேனா? ஹலோ ஹலோ, பிள்ளைங்க என்ன கேட்கும் தெரியுமா? வேற எதுவும் கேட்காது. நான் என்ன கேட்டேனா உங்ககிட்ட? எனக்காக சாப்பிடாம இருன்னு கேட்டேனா? தூங்காம இருன்னு கேட்டேனா? இல்ல நீ எனக்காக பட்டினி கடைன்னு கேட்டேனா? நீ எதுக்கு பண்ணிட்டு நீ எதுக்கு இப்படி செஞ்சு சொல்லி காமிக்கிற? அப்போ உங்க இருதயம் வலிக்கும் பாருங்க, ஒரு வலி. ஏண்டா இந்த பிள்ளைக்காக, ஏண்டா இந்த பையனுக்காக நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நன்றி கூட இந்த பிள்ளைக்கு இல்லையேன்னு நினைப்போம். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, என் பிள்ளையும் வளரட்டும், அதே நேரத்தில் யாரும் வளரணும். கேட்கல, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு செஞ்சேன்ப்பா, இனி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது தவறல்ல. ஆனா என்னையே கொடுத்துட்டப்பான்னு சொல்றது, ஹல்லேலூயா, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஸோ கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த விடோஸ் அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவரை இழந்தவர்கள், அவர்கள் மத்தியில ஊழியத்தை செய்கிற ஒருத்தரை நான் சந்திச்சேன். அப்போ அவங்க சந்திக்கும் போது நிறைய விஷயத்த சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்ன பாதிச்சிருச்சுன்னா, பாஸ்டர், நான் நிறைய விடோஸை நான் சந்திக்கிறேன், நிறைய கணவனால் கைவிடப்பட்ட நிறைய பேரை சந்திக்கிறேன். ஆனா என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இளம் விதவைகள், கணவனார் கைவிடப்பட்டவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு தைரியத்தை கொடுத்துறாங்க. ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு அன்பை கொடுத்து, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய லைஃப்ல ஒரு கேப் இருக்குது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லாதது ஒரு கேப், அது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, உள்ள அவங்கள ஆளுகை செஞ்சு 5 இயர்ஸ் 5 வருஷம் அவங்களுடைய அன்புல தொடர பண்றாங்க. அவங்கள்ட்ட பேசுறாங்க, அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்கள ரொம்ப அழகா வச்சுக்கிறாங்க. ஆனா 5 வருஷம் தாண்டி அவங்கள ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அப்படியே தூக்கி போட்டுறாங்க. 5 இயர்ஸ் தான், 5 வருஷம் தான். அந்த 5 வருஷத்துலயும் அவங்க இவங்களுக்கு இவங்க தான் அவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க செஞ்சது மாதிரி காமிச்சிடறாங்க. அந்த 5 வருஷத்துலயும் அவங்க ரொம்ப நம்பிடுறாங்க, ரொம்ப இது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு காயம் உடஞ்சாச்சு, ரெண்டாவது அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையை குறிச்ச ஒரு கான்ஃபிடென்டே அவங்களுக்கு இல்லாதன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. உண்மைதான். வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சொல்ற ஒரு வார்த்தை அப்படிதான், எல்லாமே மாயப்பா, எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. யாருமே உன்னை கடைசி வரைக்கும் நேசிக்கவே முடியாது, யாருமே கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கவே முடியாது. நீ அதை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ ஓடி 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 உழைச்சு, ராத்திரி பகலா யோசிச்சு, நீ காத்திருந்து, நீ பேசி, இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எத்தனை நாள் நீடிக்க முடியும்னு நினைக்கிற, எத்தனை வருஷம் நீடிக்க முடியும்னு நினைக்கிற? கண்டிப்பா முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதை முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அதுக்கு முற்றுப்புள்ளி வந்தே ஆகணும். ஏன்னா அது நிரந்தரம். சொல்லுங்க, அது நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை. ஆனா நீ இப்பவே அதை மனசுல எடுத்துட்டீங்கன்னா நீங்க விழ மாட்டீங்க. வாலிப தங்கச்சிக்கு தம்பிக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீ பரிசுத்தமா வாழணும், நீ விழாம இருக்கணும் அப்படின்னா, லவ்ல நீ விழாம இருக்கணும்னா, இல்ல ஏதாவது ஒண்ணுல விழாம இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உன் மனசுல என்ன இருக்கணும்னா, இது நிரந்தரம் இல்லைன்றது ஒண்ணு வேணும். உனக்கு நிரந்தரம் இல்லை. காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த உடைவை நீ எப்படி சரி பண்ண போற? இந்த வேலையை விட்டு நான் போற வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் எப்படி நீ அதை சரி பண்ண போற? சரி பண்ணவே முடியாது.
சரி பண்ணவே முடியாது. அதை சரி பண்ணணும்னா அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னுல நீ போனாதான், இன்னொன்னுல விழுந்துதான் சரி பண்ண முடியும். அது லாங் டைம், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால உங்களை குறித்து நீங்க நினைக்க வேண்டிய நினைவு. இப்ப பாருங்களேன், சில கணவனை வந்து பணம் 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 பணம், எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க. ஆனா ஃபேமிலி தெரியாது, பிள்ளைங்க தெரியாது. பிரதர், அது எந்த வித, உங்களுக்கு தேவைக்காக நீங்க சம்பாதிக்கிறது தவறல்ல, பணம் இருந்தாதான் நீ வாழ முடியும் நீங்க. ஆனா என்னன்னா, அதை ஒன்னே நீங்க நிரந்தரம்னு நினைச்சிட்டு போயிட்டு ஃபேமிலியை நீங்க இழந்துட்டீங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லை. எது மேலையும் ரொம்ப டீப்பா நம்ம போகக்கூடாது. டீப்பா போகணும்னா ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான், கத்தரை தவிர வேற யார்ட்டையுமே டீப்பா போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்னதான், டெம்பரவரி தான், எல்லாமே மாயதான். இன்னைக்கு நகமும் சதையுமா இருப்பீங்க பிரதர் சிஸ்டர், நகமும் சதையுமா இருப்பீங்க. ஆனா இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நாள் கிளாஷ் ஆகும், அவங்களுக்கும் ஒரு நாள் பிரச்சனை ஆகும். நீங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை, பிரியன்னா சண்டை போட்டு பிரிய மாட்டீங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு விதத்துல உங்களை அவங்க மனசு கஷ்டப்படுத்திடுவாங்க, அவங்களை நீங்க கஷ்டப்படுத்திடுவீங்க. அந்த பாண்டேஜ் வந்து பழையது மாதிரி நீங்க பின்தொடர முடியாது. அது ஒரு கேப் வந்து தான் ஆகும். அதுக்காக இப்பவே என் மனசுல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், எதுவுமே என்ன இல்லைன்னா. சத்தமா சொல்லுங்க. ஸோ நிரந்தரமே இல்லாத ஒண்ணுக்காக நம்ம ரொம்ப எஃபோர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா?